கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது இந்திய கடற்படை மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக தமிழகத்தின் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கன முதல் மிக கனமழை என்பது நீடிக்கக்கூடும். ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை என்பது நீடிக்கக்கூடும். இதன் காரணமாக வெள்ள பாதிப்புகளும் அதே போன்று புயலின் காரணமாக தரைக்காற்றின் வேகம் என்பது 90 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக பல்வேறு பேரிடர்களுக்கான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்திய கடற்படை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியில் வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு குழு சார்பில் உபகரணங்கள் அனைத்தையும் தயார் நிலையில் தற்போது வைத்திருக்கிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக விரைந்து சென்று உதவுவதற்கு தயார்படுத்தும் வகையில் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது நேற்றைய தினம் கடலூரில் சிக்கியிருந்த ஒரு மீனவர்களை கடலுக்குள்ளாக சென்று அவர்களை மீட்டு ஹெலிகாப்டர் வாயிலாக சென்று மீட்டு வந்தார்கள். தற்போது இந்த புயலின் போதும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் அது தொடர்பாக மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளும் வகையிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு குழுவுக்கான உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். வருண்யா, ஜெயிலானி, விவரங்களுக்கு நன்றி.